வணக்கம். இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் அசோகமித்திரன் எழுதிய தண்ணீர். இந்த நாவல் 1971 எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நாவல். இந்த நாவல் பேசும் களம், அது கூட்டி சென்ற இடங்கள், பயணிக்க வைத்த மனிதர்கள்லாம் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க எனக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சென்னை நகரத்தில் இருக்கிற தண்ணீர் தட்டுப்பாடு, அந்த தண்ணீர் தட்டுப்பாடு அதற்குள்ள அவர்களுடைய இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மேட்டுக்குடின்னு சொல்ல முடியாது, நடுத்தர வர்க்கத்துக்கு மேல் இருக்கிறவங்க வசிக்கிற பகுதியிலேயே இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதா அவர் எழுதியிருக்கிறாரு. அப்படின்றப்போ இல்லாதவர்கள்லாம் அப்போ என்ன பாடுபட்டாங்கன்னு என்னால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியலை. இந்த நாவலை பொறுத்த மட்டும் 3 பெண் கதாபாத்திரங்கள், ஜமுனா, சாயா, டீச்சர் அம்மா, இந்த 3 பேர். இந்த 3 பேரை சுற்றி கதை ஓடிக்கிட்டே இருக்குது. நாவல் தொடங்குனதுலேருந்து கிட்டத்தட்ட கடைசி பக்கம் வரைக்கும் தண்ணீர் 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 தண்ணீர்னு வந்துகிட்டே இருக்கு. தண்ணீர் கிடைக்காம கார்பரேஷன் தண்ணி குழாயில் வர்றது நின்று, அந்த கிணறுகள் தோண்டி உரை இறக்கி தண்ணீர் எடுக்கிறதுக்கு பாடுபட்டு, அந்த கார்பரேஷன் தண்ணி வர்ற வழி, அதுக்கான வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகள், குழா உடஞ்சி சாக்கடை தண்ணி கலந்துடுறது, சாக்கடை தண்ணி கலந்து வர்றது, போர் போடுறது, கிணறுகள் வற்றி போவது, இப்படியாக ஒரு பக்கம் தண்ணீர் ஒரு குறியீடாக இந்த நாவல் முழுவதும் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அவலங்களை எடுத்து காட்டுறதுக்கு, அதனோட மனிதர்களின் இயல்பு, மனிதர்களின் குணம், இந்த சிக்கலையும் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்க, எங்களுடைய உறவை சமாளித்து கொண்டு போகிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இந்த 3 பெண்களுமே வெகுவாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சமூகத்தால். சினிமாவில் சேர்த்து விட்றேன், நடிகையாக்குறேன்னு ஆசைப்பட்டு கூட்டு ஏமாற்றப்பட்ட பெண் ஒருத்தி ஜமுனா. ஏற்கனவே கல்யாணமான ஒரு ஆள் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறான். கதாநாயகியாக்குறேன்னு அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறேன். அவருடைய தங்கை அவருடைய கணவர் மிலிட்ரியில் இருக்கார். அது பக்கம் ஒரு கதை. அந்த பக்கம் டீச்சர் அம்மா. அந்த டீச்சர் அம்மா இந்த 2 விட எனக்கு ரொம்ப பாதிப்படைய வச்சது அந்த டீச்சர் அம்மா. ஒரு வயதான கணவனுக்கு கட்டி கொடுத்து அந்த பெண் படுற பாடு, இது அன்றைய காலகட்டத்தின் பெண்களின் நிலையை அப்படியே எடுத்து காட்டுறதுக்கு அந்த கதாபாத்திரம் ரொம்ப வலுவான கதாபாத்திரம். அதை படிச்சுட்டு அந்த டீச்சர்மா தன் வாழ்வில் நேர்ந்த துன்பங்களாக சொல்கிற விஷயங்களை படிக்கும்போதே பதபதைப்பு உண்டானது எனக்கு. அப்படியான 3 கதாபாத்திரங்கள். இந்த 3 கதாபாத்திரங்களையும் சுற்றி இந்த கதை போகுது. தண்ணீர் 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 பிரச்சனையோடு கதை போய்கிட்டே இருக்கு. இதுக்கிடையில் இந்த பெண்களுடைய அம்மா, அவர் ஒரு உடல் நலம் இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த பக்கம் போகும்போது குடும்ப உறவு சிக்கல்கள், அப்புறம் இந்த ஆச்சாரம், அந்த மேட்டுக்குடி அந்த மக்களுக்குள்ள ஆச்சாரம், அதனால் அவங்க படுற பிரச்சனைகள், மனிதர்களை மதியாத தன்மை இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற ஒரு மாமாவுக்கு இருக்கிற இரக்க உணர்வு, இப்படியாக ஒரு சரியான கதை பின்னலாக இந்த கதை இருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கேற்றார் போல் மனிதன் நிறைய கஷ்டப்பட்டுருக்கான். இந்த மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மேட்டுக்குடியாக எல்லாம் அலுவலகம் போகிற மாதிரி, இது சொந்த வீடு வச்சுருக்கிறோமா காட்டப்படுற இந்த சமூகத்திலேயே இந்த தண்ணீர் இல்லாததுனால இவ்வளோ பிரச்சனைகள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அந்த தண்ணிக்கு டேங்க் விநியோகத்துக்காக டேங்க் வைக்க வர்றவங்க கீழே வைக்கும்போது அந்த டிரைவர் சொல்கிறாரு, கீழெல்லாம் கால் வைக்கவே இதாக இருக்குப்பா, கலீஜாக இருக்குது, இப்படி பண்ணி வைக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே மலம் கழிச்சு வச்சுருக்கிறத அவர் சொல்கிறார்.
ஏப்பா வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய படித்தவங்களா இருக்கீங்க, எல்லாம் வீட்டில் 3, 4 டாய்லெட் வச்சுருக்கீங்க, உள்ளே போகக்கூடாதா, வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்போ அந்த தெருவில் ஒருத்தர் சொல்லுவார், சின்ன பிள்ளைங்களையும் வீட்டுக்கு டாய்லெட்டுக்குள்ளே போக சொல்லிட்டா அதுக்கு யார் தண்ணி அள்ளி ஊற்றுறது? தண்ணியே இல்லை. அப்படியான அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த ஒரு வசனம். இது தண்ணி பிரச்சனைக்கு இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. இந்த பெண்களுடைய பிரச்சனையாக ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு அவல நிலை, அவர்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்றத எடுத்துக்காட்டுவதாக இந்த கதை 2 பக்கமும் போயிட்டே இருந்தது. இந்த கதையை படித்து முடிக்கும்போது மறுபடியும் சொல்கிறதான், ஒடுக்கப்படுவதற்குன்னு ஒரு இனமாக நம்ம வர்க்க ரீதியாக ஒதுக்கி வச்சுருந்தாலும் எல்லா இனத்திலையும் மிகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தான் அப்படின்றத இந்த கதையிலையும் நம்மளால் படித்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த தண்ணீர் என்ற இந்த நாவல் பேசிய களம் ஒருவேளை சென்னையை சேர்ந்து வாழ்ந்த அந்த பழைய ஆட்களுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கலாம். இன்னமும் தண்ணீர் பஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. கோடைக்காலம் வந்துட்டா இந்த இதில் போகிறப்போ இந்த எல்லா நிகழ்வும் மாடி பம்பில் அடிக்கிறது, தண்ணி பைப்பு கனெக்ஷன் மாதிரி வருது, தண்ணி வராமல் நின்று போகிறது, இது எல்லாத்தையும் உணரும்போது இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நம்மளுக்கு தெளிவாக அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்க வைக்குது. அதே நேரத்தில் இந்த பெண்களின் வழியாக இந்த கதையில் நமக்கு சொல்லப்படுற கருத்துக்கள்லாம் சமூகத்தில் என்றைக்குமே இருக்கிற நிலை. வேறு மாதிரி இப்போ நிறம் மாதிரி வடிவம் மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பெண்கள் இன்னும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த தண்ணீர் நாவலை பற்றி இன்று உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.